ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வூல்ஃப் சில்ட்ரன் அனிமேட்டட் மூவி. இன்னைக்கு அந்த மூவியை ஓப்பன் பண்ணதும் ஓப்பனிங் சீன்ல ஹனான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளை பத்தி சொல்லணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடஞ்சு போகாம தைரியமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஏன்னா இவளுக்குன்னு சொல்லிக்க பெருசா சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. இவளுக்கு அப்பா மட்டும் தான் இருந்தாரு. ஆனா அவருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அப்பையில இருந்து அவர் சேர்த்து வச்ச சில சேவிங்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு தன்னுடைய ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டு இப்ப காலேஜ் லைஃப்க்கே வந்துட்டா. இதனால இவளுக்கு இருக்கக்கூடிய செலவுகளும் அதிகமாயிடுச்சு. அதனால அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காக அப்பப்ப பார்ட் டைம் ஜாப் போறது, வாலண்டியரா போயிட்டு யாருக்காவது ஹெல்ப் பண்றதுன்னு நிறைய விஷயங்களை தனியா இருந்து செஞ்சுட்டு இருக்கா. சோ இப்படி தனிமையில இருக்கக்கூடிய ஹனாவுக்கு ஆறுதல் இருக்கக்கூடிய எல்லாமே இவ படிக்கக்கூடிய புக்ஸ் தான். ஏன்னா இவளுக்கு புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னா மணிக்கணக்கா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பா. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹனா கிளாஸுக்கு வந்திருக்கும் போது இவள மாதிரி தனிமையில உட்காந்து கிளாஸை கவனிக்க ஒரு பையனை பார்த்து இருப்பா. இந்த பையனை இதுக்கு முன்னாடி நம்ம ஹனா இவளுடைய கிளாஸ்ல பார்த்ததே கிடையாது. இதுல வேற இந்த பையன் கிளாஸ் முடிஞ்சு வெளியில போகும்போது எல்லாரும் ஒரு பக்கம் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போனா இவன் மட்டும் வேற ஒரு பக்கமா அட்டெண்டன்ஸ் கொடுக்காம வெளியில போயிட்டு இருக்கான். இதனால ஹனாவும் இந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக இவன் போகக்கூடிய வழியில வரும்போது தான் இந்த பையன் இந்த காலேஜ் சேர்ந்தவனே கிடையாது, இந்த லெக்சரருடைய லெக்சரை கேட்கறதுக்காக வந்திருக்கான்ற விஷயம் தெரிய வருது. இப்படி இந்த பையன் நம்ம ஹனாவுடைய காலேஜ் சேர்ந்தவனா இல்லனாலும் இங்க ஒரு பையன் விளையாடும் போது கால் தடுமாறி கீழே விழும்போது அவனை தூக்கி விட்டுட்டு தலையில தடவி கொடுத்துட்டு போயிருப்பான். இந்த ஒரு விஷயத்தினாலே நம்ம ஹனாவுக்கு இந்த பையனை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அதனால இவன் கேட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி நம்ம ஹனா இவங்க கிட்ட போயிட்டு நீங்க திரும்ப இந்த காலேஜுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கீங்க. ஏன்னா நீங்க இந்த காலேஜ் சேர்ந்தவங்க கிடையாதுல்ல, அதனால உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன், அப்பப்ப நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. ஆனா இந்த பையன் அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது, என்னோட நோட்ஸ் நானே பாத்துக்கிறேன், இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி இவன் சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஹனாவுக்கு இவன் மேல கொஞ்சம் காதல் வந்திருக்கும். அது கண்டவுடன் காதல் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த பையனை பார்த்ததுமே நம்ம ஹனா இந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதனால இந்த பையன் நாளைக்கு நம்மள பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அழகா தெரியணுன்றதுக்காக இவ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு வந்திருப்பா. ஆனா ரொம்ப நேரம் ஆகி இந்த இடத்துல அந்த பையன் வரலன்றதுனால என்னடா இன்னைக்கு பார்த்து இந்த பையன் வரல அப்படின்னு சொல்லி சோகமா திரும்பி பார்க்கும்போது இவ எதிர்பார்த்த அந்த பையன் வேக வேகமா அடிச்சு பிடிச்சி கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பையனுக்காக சேர்த்து நம்ம ஹனா தனியா ஒரு நோட் சேர்த்திருப்பா. அது இந்த பையன் கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டதும் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவளுக்கு புக்னா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த பையனுக்கும் இந்த புக்னா ரொம்பவே பிடிக்கும். சோ இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறதுனால இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆனா தன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் இந்த பையன் கிட்ட ஷேர் பண்ணிருப்பா. இதனால அந்த பையனும் இவருடைய வாழ்க்கையில எத்தனை விஷயத்தை இழந்திருக்கான். ஆனா இவருடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு என்னைக்குமே இவளை விட்டு போக கூடாது. ஏன்னா இதுதான் இவளுக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு இந்த பையனும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து நம்ம ஹனாவும் இந்த பையனை ஒண்ணா மீட் பண்ணிக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுன்னு ரொம்பவே க்ளோஸா மாறிடுறாங்க. இதனால ஒரு கிறிஸ்மஸ் நைட் அன்னைக்கு இந்த பையன் ஹனா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணுன்றதுக்காக இவன் அடிக்கடி புக் படிச்சுட்டு நிக்கக்கூடிய ஒரு கடைக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்பான். இதனால ஹனாவும் இந்த பையன் சொன்ன அந்த கடைக்கு முன்னாடி சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி வெயிட் பண்ண இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடையை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹனா மட்டும் இந்த இடத்த விட்டு போகாம அந்த பையனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹனா வர சொன்ன அந்த பையன் இந்த இடத்துல வந்து நம்ம ஹனாவை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு ஹனா, நான் சீக்கிரமா வரணும்னு தான் நினைச்சேன், ஆனா நடுவுல சில பிரச்சனை வந்துருச்சு, அதனால நீ கோவமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது ஆனா இந்த இடத்துல இவன் மேல கொஞ்சம் கூட கோவப்படாம இந்த பையன் வந்துட்டான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இவனை பார்த்துருப்பா. இப்படி இவன் சந்தோஷப்படுறத பார்த்ததும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு இவன் கூட்டிட்டு போயிட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னல, அந்த விஷயத்தை இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொன்னது கிடையாது, ஆனா உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால இப்ப அவனுடைய கண்ணை மூடு அப்படின்னு சொன்னதும் இந்த பையன் தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறான், அதாவது வோல்ஃப் உருவத்துக்கு மாறான். இதை பார்த்ததும் ஹனா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல பேசவே இல்லை. அதனால அந்த பையனும் சரி இப்ப நீ சொல்லு, என்ன பார்த்து நீ பயப்படாதானே, அது மட்டும் இல்லாம மத்தவங்க மாதிரி என்ன நீ இந்த இடத்துல துரத்தி விடணும் தானே நினைக்கிறேன், இப்ப சொல்லு என் மேல உண்மையாவே உனக்கு காதல் இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டதும் நான் விரும்பினது ஒரு நல்ல மனசு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், அவனுக்கு உருவம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி அவனை காதலிக்கல, நீ எப்படி இருந்தாலும் சரி நான் உன்னதான் காதலிப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னதும் இந்த வோல்ஃப்மேனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரே வீட்லயே ஒண்ணா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப எப்பயும் போல ஒரு நாள் இவ வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு எக்கச்சக்கமான வாந்தி வருது. அதுவும் ஏன்னா இப்ப இவ பிரெக்னண்டா இருக்கா. சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நேரா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சியை செக் பண்றதுக்காக போறா. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இது சாதாரண குழந்தை கிடையாது, இது ஒரு வோல்ஃபோட குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாம எக்கச்சக்க பிரச்சனை வரும்ன்றதுனால யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு இந்த இடத்துல இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கே வந்துடுறா. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வோல்ஃப்மேன் வெளியில வேலைக்கு போயிட்டு வர நேரத்தை தவிர மீதி நேரத்துல எல்லாத்துலயும் ஆனா அவர் ரொம்பவே கண்ணு கருத்துமா பாத்துக்கிறாரு. இப்படி நாட்கள் போக போக இவங்க இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட்ல இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு பிறக்கிறா. இதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியா இவங்களுடைய பொண்ணுக்கு யுக்கின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. சோ இப்போ வோல்ஃப்மேனுடைய குடும்பத்துல 3 பேர் ஆனதுனால இவர் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு இப்ப வேற ஒரு வேலைக்கு போயிட்டு எக்கச்சக்கமா ஒர்க் பண்றாரு. இப்படி இவர் செய்யக்கூடிய வேலையில இருந்து ரொம்பவே கம்மியான சம்பளம் தான் கிடைச்சாலும் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழறாங்க. அப்புறம் அப்படியே ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு குட்டி பையன் பிறக்கிறான். இந்த குட்டி பையனுடைய பேரு ஆமி. இப்படி இந்த ஆமி பிறந்த கொஞ்ச நாள்ல வோல்ஃப்மேன் ஒரு நாள் பறவை பிடிக்க போற நேரத்துல கார்ல அடிபட்டு இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவர் காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு வந்த நம்ம ஹனா பார்த்ததும் இந்த இடத்துல அவர் என்னுடைய புருஷன் தான் அப்படின்னு சொல்ல முடியாம கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இருந்தாலும் இனிமேட்டு நம்ம குழந்தைகளுக்காக வாழணும்னு தன்னுடைய குழந்தைகளை ரொம்பவே நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஏன்னா வோல்ஃப்மேனுடைய ஆசையும் தன்னுடைய குழந்தைகளை நல்லா பாத்துக்கணும்ன்றதுதான். அதனால இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளை நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஆனா பசங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இக்கி தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாம தன்னுடைய அப்பா மாதிரி ஒரு உல்ஃபா மாற ஆரம்பிக்கிறா. இதனால இவ பண்ணக்கூடிய வாழுத்தனத்தை நம்ம ஹீரோயினால தாங்க முடியாம இருக்குது. என்னடா இந்த இடத்துல ஹீரோயின் சொல்றேன் பாக்குறீங்களா, இதுக்கப்புறம் இவங்க நம்ம ஹீரோயின் சொல்றதா கரெக்டா இருக்கும். சோ இப்படி தன்னுடைய பொண்ணு மட்டும் தான் வாழுத்தனம் பண்றான்னு சொல்லி பார்த்தா இந்த பையன் கொஞ்ச நாள்ல தன்னுடைய அக்கா மாதிரி உல்ஃபா மாறினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டையே ரெண்டாக்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய பசங்க மேல கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டா. அதுக்கு பதிலா இவங்களை எப்படி வளர்க்கணும், இவங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்னு நிறைய புக் எல்லாத்தையுமே தேடி தேடி படிச்சு இவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறது. அப்புறம் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதா இல்ல வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதான்னு தெரியாம முடிக்கிறதுன்னு தன்னுடைய குழந்தைகளை ரொம்பவே அன்போட வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில பேர் இவங்க கிட்ட வந்து எங்க உங்க வீட்ல ஏதாவது நாய்க்கு வளர்க்குறீங்களா என்ன, அப்பப்ப நைட்ல சத்தம் கேட்டுட்டே இருக்குது, இங்க பெட்ஸ் அலோட் இல்லன்னு சொல்லிருக்கோம்ல, எதுக்காக அந்த மாதிரி வளர்க்குறீங்க அப்படி இப்படின்னு இவங்க கிட்ட வந்து சத்தம் போட்டு போயிடுறாங்க. இதுல சில பேர் எக்ஸ்ட்ரீமா வந்து எங்க உங்க வீட்ல ஏதோ குழந்தைங்களா இருக்குதாமே, நீங்க சொட்டு மருந்து போட்டீங்களா கோவேக்சின் போட்டீங்களான்னு இவங்க ஒரு பக்கம் தொந்தரவு பண்றாங்க. இதனால தன்னுடைய பசங்களை இந்த இடத்துல வச்சு வளர்த்தா சரி வராதுன்றதுக்காக இந்த இடத்த மொத்தமா காலி பண்ணிட்டு நம்ம வுல்ஃப்மேன் ஆல்ரெடி சொன்ன ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க.
ஏன்னா உல்ஃப்மேன் ஒரு நாள் இவங்க கிட்ட ஒரு போட்டோ காட்டி நான் என்னுடைய அப்பா அம்மாவும் இந்த இடத்துல தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மலையோட போட்டோ காட்டியிருப்பாரு. சோ அந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்காக தன்னுடைய அபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வித்துட்டு அதுல வரக்கூடிய காசை வச்சு இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு பாட அடைஞ்ச வீட்டை போய் வாங்குறாங்க. இப்படி என்ன பாட அடைஞ்சு போன வீடா இருந்தாலும் இந்த வீட்டை வாங்கின மறுநாள்ல இருந்து தன்னுடைய பசங்களை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த வீட்டையும் தனியாளா இருந்து சரி பண்ணி முடிக்கிறாங்க. இதுல வேற இந்த வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுல இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க மாதிரி நம்ம வெஜிடபிள் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய லைப்ரரியில எப்படி ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற புக் எல்லாத்தையுமே வாங்கி படிச்சுட்டு தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலத்துல தன்னுடைய பசங்க கூட சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு காய்கறி எல்லாத்தையுமே விதைச்சு வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள் செடிகள் எல்லாமே முளைச்சதுக்கு அப்புறம் அழுகி போயிடுது. இதனால நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவகிட்ட இருக்கக்கூடிய நிறைய புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிச்சு அதுல இருக்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப இவ கஷ்டப்படுறத எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த நிரோசாகின்ற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயசானவரும் நீ இப்படி எல்லாம் மண்ணை போட்டு கொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு காய்கறி முளைக்காது, நான் சொல்ற மாதிரி பண்ணாதான் உன்னால சரியா விவசாயம் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அதுவும் ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்தாருல, அவர் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்த்து அந்த பொண்ணுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அவங்க ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த நிரோசாகின்ற ஒரு வந்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த நிரோசாகி மத்தவங்க கிட்ட எப்பவுமே கோவமா நடந்துக்கூடிய ஒரு ஆள் தான். இருந்தாலும் இவருடைய மனசளவுல ரொம்பவே நல்ல மனுஷன். அதனால இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது கூட இது அப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணணும், நீ தப்பா பண்ற, ஒழுங்கா பண்ணு, அப்படி இப்படின்னு ரொம்பவே ரூடா தான் சொல்றாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பத்தி கவலைப்படாம நான் எப்படியாச்சும் ஃபார்மிங் கத்துக்கணும்னு இப்படி ஒரு ரூடா பேசுறத கூட சந்தோஷமா ஏத்துக்கிறா. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் கொடுக்கக்கூடிய பொட்டேட்டோ வச்சு ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி ரூடா இருக்கக்கூடிய இவரே வந்து ஹெல்ப் பண்றதுனால ஊர்ல இருக்கக்கூடிய மத்த வயசானவங்களும் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி உரம் பண்ணணும், அப்புறம் என்னென்ன கண்ணு வாங்கி சைடுல நடணும்னு நிறைய விஷயங்களை சொல்லி தராங்க. இப்படி இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இவங்களுடைய செடியில எக்கச்சக்கமான பொட்டேட்டோ வந்திருக்குது. அதனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ஃப்ரீயாவே பொட்டேட்டோ எடுத்து போய் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலா இவங்க வீட்டுல விளைஞ்சதையும் நம்ம ஹீரோயினுக்கு கைமாறா தராங்க. இதனால நம்ம ஹீரோயின் கிராமத்துக்கு வந்த சில மாசங்கள்ல கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் கூடயும் நல்லா பழக ஆரம்பிச்சிடறா. ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் இவங்க வீட்டுல வைக்கிற அளவுக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் இல்லன்ற விஷயத்தை பார்த்ததும் இதனால மறுநாள் காலையில ஆனதும் நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் ரெண்டு பேர் தூக்கிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது யாருன்னா நிரோசாகின்ற அந்த வயசானவர் தான். அதனால அவரை தனியா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் அதோட சேர்த்து நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்களுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நிரோசாகியும் இங்க பாருமா உன்னுடைய முகத்தை சிரிக்காம இருக்கும்போது பார்க்க சுத்தமா சகிக்கல, அதனாலதான் உன்னுடைய முகத்துல சிரிப்பை பார்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ண. அது மட்டும் இல்லாம நீ இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, சோ அதனால இந்த கிராமத்துல வாழக்கூடிய நீனும் என்னுடைய பொண்ணு தாமா அப்படின்னு நம்ம ஹீரோயினை தன்னுடைய பொண்ணாவே அவர் ஏத்துக்கிறாரு. இதனால நம்ம ஹீரோயின் இன்னைக்கு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஹஸ்பண்டோட போட்டோ இருக்கக்கூடிய ஒரு லைசன்ஸை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் என்னுடைய போட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அந்த உல்ஃப்மேன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு போட்டோ கூட இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்டு கிடையாது. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போட்டோ என்னன்னா அவருடைய லைசன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த போட்டோ தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள்ல வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருது. இந்த வின்டர் சீசன்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய பசங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயின் தன்னுடைய பசங்களை கூட்டிட்டு காட்டுக்கு நடுவுல போகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்துட்டு அம்மி மட்டும் அதை பிடிக்கிறதுக்காக போயிருப்பான். அப்ப தெரியாதனமா தண்ணியில தத்தளிச்சிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பியை பார்த்ததும் இக்கியும் தண்ணிக்குள்ள குதிச்சு அவனை காப்பாத்திடுறா. இதனால நம்ம ஹீரோயினும் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுனா நான் என்ன பண்ணுவேன், ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படி இப்படி சொல்லி அழுகும்போது இத்தனை நாள் அம்மாவுடைய அரவணைப்புல இருந்த அம்மிக்கு இது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷங்கள் போயிடுது. இந்த ஒரு வருஷங்களுக்கு நடுவுல இக்கிக்கு இப்ப ஸ்கூலுக்கு போகக்கூடிய வயசு வந்துரும். அதனால என்ன எப்படி அது ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட அடம் பிடிச்சிட்டே இருப்பா. இதனால நம்ம ஹீரோயினும் சரி ஓகேமா நீ ஸ்கூலுக்கு போலாம், ஆனா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய யாரையும் நீ உல்ஃபு ஃபார்முக்கு மாறி பயமுறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் ஆனதுமே இவகிட்ட ஒரு ப்ராமிஸை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவளுடைய பிஹேவியர் எல்லாமே நார்மல் பசங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால யாருமே இவகிட்ட பேசாம ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா நாட்கள் போக போக இவளுக்கு கிளாஸ்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. சோ இப்படி இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனால ஸ்கூலுக்கு போறது ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் அமிய ஸ்கூலுக்கு போறான். ஆனா அமிக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்கல. இதனால 3 வருஷம் ஸ்கூல் லைஃப் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் படிச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அமியை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜூக்கு வேலை கேட்டு போறாங்க. அப்ப இந்த இடத்துல கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உல்ஃபையும் பாக்குறாங்க. சோ இப்படி இந்த உல்ஃபை பார்த்ததும் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த உல்ஃப் நம்ம உல்ஃப்மேன் மாதிரி மாறக்கூடிய ஒரு உல்ஃப் நினைச்சிட்டு என்னுடைய பையனை எப்படி வளர்க்கறதுன்னு இந்த உல்ஃப் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த உல்ஃப் இவங்க குறுகுறு முறைச்சு பார்க்கதே தவிர இவங்க கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த ஜூவுடைய மேனேஜரும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல சம்பளத்தோட வேலை கொடுத்துறாரு. இதனால சந்தோஷத்தோட இவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அமி மட்டும் பக்கத்துல ரொம்பவே சோகமா உட்கார்ந்து வந்துட்டு இருக்கான். ஏன்னா இவருக்கு அந்த உல்ஃபை பார்த்ததுல இருந்து எப்படியாச்சும் காட்டுக்குள்ள போயிட்டு ரியலான ஒரு உல்ஃபை பார்த்து பேசணும்னு இவனுக்கு ஒரு ஆசை வந்துருது. இதனால இப்ப 2 வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் அமி இப்ப ஸ்கூலுக்குலாம் போறது கிடையாது. எப்பயுமே காலையில இருந்தானா நேரா காட்டுக்குள்ள போயிடுவான். சோ இப்படி தான் ஸ்கூலுக்கு போறத எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாளாவே இப்ப காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டான். அதனால அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இக்கியை காட்டுறாங்க. இப்ப இவருடைய கிளாஸுக்கு சோகா என்ற ஒரு புது பையன் வந்து ஜாயின் பண்றான். இப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூடயும் ரொம்பவே ஜாலியா பேசி பழக ஆரம்பிச்சான். அப்ப இக்கி கூடயும் பேசும்போது நம்ம இக்கி மேல இருந்து கொஞ்சம் டாக் ஓட ஸ்மெல் மாதிரி அடிச்சிருக்கும். அதனால உங்க வீட்ல ஏதாச்சும் டாக் வளர்க்குறீங்களான்னு சொல்லி கேட்க ஐயோ நாங்களா அதை வளர்க்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதறி போகும்போது இந்த பையன் பக்கத்துல இருக்கக்கூடிய இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அவன் மேல நாய் மேல அடிக்கக்கூடிய ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிடுறான். இதனால அந்த பையன் பேச வந்தாலே இக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் விடாம இவளை ஃபாலோ பண்ணி ப்ளீஸ் என்கிட்ட பேசு, நான் உன்கிட்ட அப்படி சொல்லிருக்க கூடாதா, அதனால உன்கிட்ட சாரி கேட்கணும்னா சொல்லு, நான் சாரி எல்லாம் கேட்கறேன் அப்படின்னு பின்னாடியே வந்து என்கிட்ட பேசுன்னு ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப இக்கியால ஓட முடியாத ஒரு இடத்துக்கிட்ட வந்ததும் தன்னுடைய உல்ஃப் ஃபார்முக்கு மாறி இவனுடைய காதையே கிழிச்சு விட்டுறான். இதனால ஸ்கூல்ல இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறா. அதே மாதிரி தான் அந்த பையனுடைய அப்பா அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து இக்கி கிட்ட நீ என்ன பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது இக்கி எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கா. இதனால தன்னுடைய பொண்ணு பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பையனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா உங்கள மாதிரி ஏழையா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஸ்கூல் எதுக்கு தான் வந்து சேர்ந்தீங்களோ தெரியல, அது மட்டும் இல்லாம என்னோட பையனுடைய ஒரு காது முழுக்க அடிபட்டு இருக்குது, ஒழுங்கு மரியாதையா டிசி வாங்கிட்டு இந்த இடத்துல இருந்து வெளியில போங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சோ இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த இவங்களுடைய பையனும் இங்க பாருங்கம்மா அவங்கள திட்டாதீங்க, காட்டுக்குள்ள இருந்து வந்த ஒரு உல்ஃப் தான் என்ன இப்படி பண்ணிச்சு, அதனால அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல, அவளை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இப்படி இந்த பையனே சொன்னதுனால இந்த விஷயத்தை பெருசாக்காம அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்து கிளம்பி இவங்க 2 பேர் கார் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இக்கி நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா இவ ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பால எல்லா பசங்க மாதிரி நான் நார்மலா தான் இருப்பேன் அப்படின்னு. அந்த ப்ராமிஸை மீறினதுனால இதுக்கப்புறம் என்னால ஸ்கூல்ல எல்லாரும் முடியும் நார்மலா இருக்க முடியாது, அதனால நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். இந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்தவன் மறுநாள்ல இருந்து ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே தான் இருக்கா. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த காதுல அடி வாங்கின அந்த பையன் இருக்கல அவன் என்ன பண்றானா இவ கிட்ட மன்னிப்பு கேட்கற விதமா ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஹோம்வொர்க் அப்புறம் சாப்பாடு அப்படி இப்படின்னு இவள்கிட்ட பேசுறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்களை வச்சுட்டு போயிடுவான். இப்படி இக்கி கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் மறுநாள் இக்கி
இக்கிய ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப வீட்டை விட்டு கொஞ்சம் எட்ட வந்ததும் இவகிட்ட அடி வாங்கின அந்த பையன் இந்த இடத்துல வந்து நீ என்னால தான் ஸ்கூலுக்கு வராம இருக்கிற, இங்க பாரு எனக்கு எதுவுமே ஆகலன்னு தன்னுடைய காதுல இருக்கக்கூடிய அந்த பஞ்சு எல்லாத்தையுமே பிச்சு காட்டுறான். அது மட்டும் இல்லாம இவளுடைய கையை பிடிச்சி தன்னுடைய காதுல வச்சு காட்டினதும் ஒன்னு அன்னைக்கு நான் தான் அட்டாக் பண்ணேன்னு சொல்லி இவ சொல்ல வந்திருப்பா. ஆனா அதுக்குள்ள இந்த பையன் என்ன சொல்றானா, இங்க பாரு நீ ஒன்னு அன்னைக்கு என்ன அட்டாக் பண்ணல, அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த விஷயத்தை பத்தி என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம உன் மேல எந்த ஒரு நாய்க்குட்டியோட ஸ்மெல் அடிக்கல, உன் மேல இப்ப எனக்கு நல்ல சென்ட் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொன்னதும் இந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறது மட்டும் இல்லாம ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போகவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய பையன் மட்டும் ஸ்கூலுக்கு போறதே மொத்தமா மறந்துட்டு தினமும் காட்டுக்குள்ள மட்டும் தான் போயிட்டு இருக்கான். அது ஏன்னா இப்ப இவனுக்கு காட்டுக்குள்ள சென்ஸ் என்ற ஒரு பழமையான நரியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கும். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோ ஒரு நாள் தன்னுடைய பையன் கூட சேர்ந்து காட்டுக்குள்ள வந்துட்டு இவங்க எடுத்து வந்த பழத்தை எல்லாத்தையும் நன்றி சொல்ற விதமா அந்த சென்ஸ் என்ற உல்ஃபுக்கு கொடுத்துருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயினோ அம்மியை காட்டுல இருக்கிறதுக்கு சமைச்சதுனால அம்மியும் இந்த சென்ஸ் என்ற உல்ஃபு மூலியமா நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் கத்துக்கிறது மட்டும் இல்லாம இவன் ஒரு உல்ஃபா இருக்கிறதுனால காட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அதனால ஒரு நாள் இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய அக்கா கிட்ட இங்க பாரு எத்தனை நாள் தான் உன்னுடைய ஐடென்டிட்டியை நீ மறைச்சு வைக்க முடியும், அதனால நான் சொல்றத கேளு, நீ என் கூட சேர்ந்து காட்டுக்குள்ள வந்துரு, அதுதான் நம்மளுக்கு ஏத்த இடம், அங்க நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டு இருப்பான். ஆனா இக்கிக்கு ஸ்கூலுக்கு போறது, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க கூட பேசுறது பழகுறதுன்னு அந்த விஷயங்கள் தான் பிடிச்சிருக்கு. இதனால இவங்க ரெண்டு பேரும் நான் சொல்றதா சரி நீ சொல்றதா சரின்னு மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் குறுக்க வந்து தடுக்க வரதுக்காக வரும்போது இந்த இடத்துல தன்னுடைய பையன் ஒரு வெறி பிடிச்ச உல்ஃபா மாதிரி இருக்கிறத பார்த்து திகைச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 2 வருஷங்கள் கடந்து போகுது. இந்த 2 வருஷத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் தன்னுடைய பசங்களுடைய வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவை அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. இதனால அமி தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஒரு நாள் காட்டுக்குள்ள வெள்ளம் அதிகமா வந்ததுனால இவனுக்கு ஃப்ரெண்டா கிடைச்ச சென்ஸ் என்ற அந்த உல்ஃபும் இந்த இடத்துல இறந்து போயிடுது. இதனால பல நாட்களுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்த அமி என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே வர மாட்டேன், இத்தனை நாள் அந்த காட்டுக்குள்ள சென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்ததோ அந்த வேலையை தான் நான் பார்க்க போறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எங்கெல்லாம் போக கூடாது, இனிமேட்டு அம்மாவுக்கு உதவியா வீட்லயே இருப்பா, எங்கேயும் போக வேணாம், உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு வீட்லயே இருக்க சொல்றாங்க. இதனால வேற வழி இல்லாம தன்னுடைய அம்மா கூட சில நாட்கள் இருந்தாலும் இவனுக்கு காட்டுக்குள்ள இருக்கிறதா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம அவன் காட்டுக்குள்ள போயிடுவான். அன்னைக்கு பார்த்து பயங்கரமான காத்தோட சேர்ந்து எக்கச்சக்கமா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதனால ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இக்கியை வந்து கூட்டிட்டு போக சொல்லி ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பையனுக்கு சென்சேக்கு வந்த நிலைமை மாதிரி வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய பையனை தேடி காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதே நேரத்துல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இக்கியோ மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய பசங்களை கூட்டிட்டு போறத பார்த்துட்டு என்னுடைய அம்மாவும் வருவாங்க நம்பிக்கிட்டு ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கா. ஆனா ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இதனால இவ ஸ்கூல்ல இருக்கும்போது இவளுக்கு துணையா இருக்கிறதுக்காக இவளுடைய ஃப்ரெண்டான அந்த சோகி என்ற பையனும் கூடவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் தன்னுடைய பையனை கண்டுபிடிச்சாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு கரடியை புகை மூட்டத்துக்குள்ள பார்த்ததும் தன்னுடைய பையன் நினைச்சிட்டு பக்கத்துல வந்திருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறது தன்னுடைய பையன் இல்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய பையன் பேரை சொல்லிக்கிட்டே தடுமாறி நடக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துல விழுந்து மயங்கி போயிடுறாங்க. சோ இப்படி அவங்க மயங்கி கிடக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து அமியும் தன்னுடைய அம்மாவை பத்திரமா தூக்கிட்டு வந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு கார் பார்க்கிங் கிட்ட விட்டுட்டு திரும்பவும் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கான். இதே நேரத்துல ஹீரோயின் கண்ணை முடிச்சு உல்ஃபா இருக்கக்கூடிய தன்னுடைய பையனை பார்த்ததும் உன்னை சுதந்திரமா இருக்க சொல்லி கத்து கொடுத்ததே நான் தான், ஆனா உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கும்போது அமி திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள ஓடி இங்க இருக்கக்கூடிய ஒரு உயரமான இடத்துல வந்து நின்னதும் இந்த காட்டுக்கே நான் தான் தலைவன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சத்தமா கத்துறான். இப்படி இவன் கத்துறதை கேட்கும்போது கீழே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை பாக்குறதுக்கு அப்படியே உன்னுடைய அப்பா மாதிரியே இருக்கிற, அதனால கண்டிப்பா நீ எடுத்த அந்த முடிவை நினைச்சு உன்னுடைய அப்பா சந்தோஷப்படுவார்னு தன்னுடைய மனசுக்குள்ள தன்னுடைய பையன் உல்ஃபா மாறனதை நினைச்சு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு வீடு கிளம்பி வந்துறாங்க. இதனால மறுநாள்ல இருந்து அவன் காட்டுக்குள்ள ரொம்பவே சேஃபா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறானே. அமி கத்தக்கூடிய சத்தம் ஒவ்வொரு நாளும் இவருடைய காதுக்கு கேட்டுட்டே இருக்கும். அப்புறம் இக்கியும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக கையோட்டோக்கு கிளம்பி போயிடுறா. இப்போ தனியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு துணையா இருக்கிறது எல்லாமே காட்டுல இருக்கக்கூடிய அமியோட சத்தமும் இவங்களுடைய பழைய நினைவுகளும் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தன்னுடைய பசங்களை இது வரைக்கும் அடிச்சதும் கிடையாது, திட்டினதும் கிடையாது. எப்பயுமே இவங்களுடைய முகத்துல ஸ்மைலோட வாழ்ந்தாங்க. சோ இப்படிப்பட்ட தாயோட கண்மூடித்தனமான அன்புக்கு முன்னாடி எதுவுமே ஈடு கிடையாது. அதனால இந்த உல்ஃப் சில்ட்ரன் அப்படின்ற அந்த மூவியை இந்த இடத்துல Okay guys, see you next enemy. Bye guys.